ஹலோ, வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது நம்ம சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பேயி, பிசாசு, பில்லி, சூனியம், ரத்த காட்டேரி, காத்து, கருப்பு அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி கெட்ட சக்திகள் நிறைஞ்ச உண்மையா நடக்கப்பட்ட குறிப்பா நம்ம நாட்ல உண்மையா நடக்கப்பட்ட அமானுஷ்யமான கதைகள ஃபுல்லா தொடர்ச்சியா நம்ம சேனல்ல ஒரு வீடியோவா தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். ஸோ இருந்தாலும் நீங்களும் இன்னைக்கும் ஏதோ ஒரு புதுசா ஒரு பேய் கதை இந்த பையன் போட போறான்ப்பா அப்படிங்கிற மாரி தான் நெனச்சு நீங்க பார்க்க வந்திருப்பீங்க. ஸோ நீங்க எப்படி நெனச்சு பார்க்க வந்தீங்களோ, அதே மாதிரி தான் இந்த சம்பவம் இன்னைக்கு நான் சொல்லப் போறோம் இல்லையா? அது ஒருத்தருக்கு உண்மையா நடந்திருக்கும் இல்லையா? அவரு என்கிட்ட இந்த ஸ்டோரிய வந்து சொல்லும்பொழுது, நானும் இது ஒரு சாதாரண பேய் கதையா இருக்க போதுன்னு நெனச்சுட்டேன். பட் இங்க நான் பயங்கரமான ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுங்க. ஏன் அப்படின்னா, அந்த கதைய கேட்டதுக்கப்புறம் நானா இல்லங்க. என் உடம்பெல்லாம் சிலிர்த்துருச்சு. அப்பேற்பட்ட ஒரு உண்மையா நடக்கப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பயங்கரமான பேய் கதை தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நண்பா, என்ன என் ஃபேஸ இந்த சேனல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, டைம் வேஸ்ட் பண்ணாங்க. இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணி ஆல்னு குடுத்து வச்சுருங்க. என்ன ரீசன்னா, தொடர்ச்சியா இந்த மாதிரி உண்மையா நடக்கப்பட்ட அமானுஷ்யமான பேய் கதைகள் ஃபுல்லா தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வழங்க போறோம். ஸோ நீங்க ஒவ்வொரு கதையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்காக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலில ஜாயின் ஆயிருங்க. வாங்க நம்ம இன்னைக்கான இந்த ஒரு சம்பவத்த பார்க்க போயிரலாம். வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. நான் உங்கள் அருண். பயத்தை எதிர்கொள்ள தயாரா இருந்துக்கோங்க. இந்த சம்பவம் எப்போ நடக்கப்பட்டதுன்னா, இன்னையிலிருந்து சரியா 8 வருடத்துக்கு முன்னாடி நடக்கப்பட்ட ஒரு பயங்கரமான சம்பவங்க. அதுவும் குறிப்பா திண்டுக்கல் மாவட்டத்தில் நடக்கப்பட்ட ஒரு சம்பவம்னு கூறப்படுதுங்க. அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான் ஹரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அண்ணா. ஸோ இந்த அண்ணா மட்டும் ஒர்க் பண்ணல. எப்போவுமே ஆம்புலன்ஸ்னு இருந்துச்சு அப்படின்னா, டிரைவர்னு இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இங்கே நம்ம கிளீனர்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறவங்க, இல்லை ஒரு எமர்ஜென்சி நர்ஸ்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தங்க எப்போவுமே ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட இருந்துட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படி அந்த அண்ணா கூட அன்னைக்கு இருந்துட்டு இருக்கவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, மீனா அப்படிங்கிறவங்க. அவங்க அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இந்த அண்ணா அந்த ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் டிரைவராட்டு கிட்டத்தட்ட 7 வருஷமாக அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த 7 வருஷம் பீரியடில் பல உயிர்களை அந்த விபத்தில் இருந்தால் இருக்கட்டும், இல்லை ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும், பல எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எல்லா உயிர்களையுமே இந்த அண்ணா காப்பாற்றி அந்த ஏரியாவிலே ஒரு நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காருன்னு கூட சொல்லிக்கலாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் இப்போ இந்த மீனா அப்படிங்கிற அந்த பொண்ணு இப்போ இந்த நர்ஸாக அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அண்ணா கூட ஜாயின் பண்ணி ஒரு 2 வருஷம் தான் ஆகுது. ஸோ இந்த 2 வருஷம் பீரியடுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேருக்கும் நடுவில் காதல் வயப்பட்டுருதுங்க. ஸோ இந்த காதல்னால என்ன ஆகுதுன்னா, அந்த காதல் ரொம்ப தீவிரமாக போய் கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, 2 பேருக்குள்ளேயும் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனை வந்து, இல்லை இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பணம் சமாளிச்சிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நான் மேலே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா சொல்லி கல்யாணம் மட்டும் தள்ளி போய்கிட்டே இருந்துட்டு இருக்குதுங்க. ஸோ இருந்தாலும் அவங்க லைஃப் நல்லா ஜாலியாக போய்கிட்டு இருந்துருக்குது. அன்டில் அந்த ஒரு நாள் வர வரைக்கும் தான். அது என்ன நாள் அப்படின்னா, சொன்னேன்ல 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆகஸ்ட் மாதம் திங்கக்கிழமைங்க. ஈவினிங் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலி இவங்க, அதாவது இந்த அண்ணா முன்னாடி பகல் டியூட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. எப்போ இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்போ ஃபுல்லாகவே இவங்க 2 பேரும் நைட் டியூட்டி தாங்க பார்க்குறது. அதாவது நைட் ஆம்புலன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்குது 2 பேருமேங்க. ஸோ இது மேபி லவ் பண்ணுறதுனால இருக்கலாம், எதனால வேணா இருக்கலாம், அது அவங்க பர்சனல். ஸோ இந்த மாதிரி நைட் டியூட்டி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன் இல்லையா, அதாவது ஆகஸ்ட் மாதம் திங்கக்கிழமைன்ட்டு. ஸோ அப்போ ஒரு 8:30 மணி இருக்குங்க. இந்த அண்ணாக்கு கண்ட்ரோல் ரூம்லேருந்து கால் வருது. அதாவது இந்த இடத்துல குறிப்பாக ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு, நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணா கால் வருது. இந்த அண்ணா சரின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனை கேட்டுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த லொக்கேஷனுக்கு ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அப்படி போகிற வழிக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, ஸோ அன்னைக்கு தான் ஈவினிங் வந்துட்டு என்னென்னா, இந்த அண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு சின்னதாக ஒரு கிளாஸுங்க. இப்போ நார்மலாக லவ் பண்ணாலே சண்டை வரும் இல்லையா, இல்லை கல்யாணம் ஆனாலும் சண்டை வரும். அந்த மாதிரி ஒரு சின்ன சண்டை வந்துருக்குது. அப்புறம் அவங்க பேசி சமாதானம் ஆகிட்டாங்க 8:30 மணிக்குள்ள. பட் இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன் கிளம்பி போகும்போது, இந்த பொண்ணு மீனா அப்படிங்கிற இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க இந்த அண்ணாவை பார்த்து, ஏ ஹரி, நம்ம வீட்டு வழியாக தான் போகிற மாதிரி இருக்குது, ஸோ நான் எங்கள் வீட்டுக்கிட்ட இறங்கிறேன், நீ ரிட்டர்ன் வரும்போது இந்த வழியாக தானே வருவேன், வரும்போது ஒரு கால் பண்ணு, திரும்ப வந்து நான் ஏறிக்கிறேன், ஒரு சின்னதாக ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல எந்த டிரைவரும், எந்த ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருமே வேறு ஏதாச்சும் ஒரு பொண்ணோ வேறு ஏதாச்சும் ஒரு பையனோ அந்த மாதிரி நர்ஸ் கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு எமர்ஜென்சின்னு கால் வந்திருக்கும் போது எப்படி அவங்கள விட்டுட்டு போக முடியும். பட் இந்த பொண்ணு கூட அன்னைக்கு தான் லவ் வேறு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் சண்டை வந்து முடிஞ்சிருக்குது. இப்போ நான் திரும்ப இல்லை நீ கண்டிப்பாக வரணும், ஏதாவது சண்டை போட்டாங்கன்னு அவங்களுக்குள்ள இன்னும் பெருசாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறனால, சரி என்னமோ சீக்கிரம் பண்ணிட்டு வா, நான் வரதுக்குள்ளே நீ வந்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்து நின்று அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணா பேசிட்டு அந்த பொண்ணு மீனாவை அவங்க வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டாச்சு. இப்போ இறக்கி விட்டுட்டு இந்த அண்ணா மட்டும் தான் தனியாக அந்த ஆக்சிடென்ட் நடக்குன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்களாங்க. அப்படி அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ரோடு எப்படி இருக்குது அப்படின்னா, மெயின் ரோட்லேருந்து வெளியே போய் பார்த்தா ஒரு கிராமத்துக்கு போகிற ரோடு தாங்க. இந்த கிராமத்துக்கு இந்த அண்ணா இதுக்கு முன்னாடி போயிருந்துருக்குறாங்க. ஆனால் என்னென்னா, அந்த ரோட்டில் தான் ஆக்சிடென்ட் நடந்தா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கால் வந்திருக்குது. அன்றைக்கி வேறு லைட்டாக மழை டிசில்ஸ் மாதிரி தூத்துக்கிட்டு வேறு இருந்துருக்குதுங்க. இவங்க அந்த ரோட்டில் போயிட்டு இந்த எண்டு டு அந்த எண்டு போய் பார்த்துட்டாங்க. எங்கேயுமே ஆளை காணுங்க. எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்குமே ஒரு அறிகுறியே இல்லை.
அப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்னன்னா 2 பக்கம் வெறும் தரிசல் காடு தாங்க. மரங்கள் கூட கிடையாது. அந்த மாதிரி ஃபுல்லா செம்மண்ணா அந்த மாரி இருக்க ஒரு ஏரியா தாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இப்போ அந்த அண்ணா என்ன பண்றாங்க, இவங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துல ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்களுக்கு இந்த அண்ணாவே ரிட்டர்ன் கால் பண்றாங்க. என்னங்க இந்த மாரி ஆக்சிடென்ட்னு சொன்னீங்க, ஸ்பாட்டுக்கு வந்து யாரையுமே காணோம், எங்க கரெக்ட்டா லொகேஷன் எங்கங்க, இங்க தானா அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, சார் சாரி சார் இப்போ தான் எங்களுக்கே ரிட்டர்ன் கால் வந்துச்சு, லொகேஷன் மாத்தி சொல்லியிருக்காங்க. வேற இடத்துக்கு போணும் போல, ஆல்ரெடி வேற ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. எதுக்கும் நீங்களும் ஸ்பாட்டுக்கு போங்க, மேபி எங்களுக்கு வேற யாருக்காச்சும் ஹெல்ப் தேவைப்படலாம் அப்படிங்கிற மாரி அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து சொல்லி புது லொகேஷன் அமுச்சு விட்டாங்களாங்க. இப்போ அமுச்சு விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த அண்ணா திரும்ப வண்டிய மூவ் பண்ணாங்க பாருங்க. மூவ் பண்ணும்போது வண்டி ஆஃப் ஆயிருச்சு. என்னடா இது வண்டி ஆஃப் ஆச்சு சொல்லிட்டு திரும்ப நார்மலாங்க வண்டி ஆஃப் ஆகாது சகஜம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண வண்டி ஸ்டார்ட்டே ஆகல. மழை வேறு ரொம்ப லைட்டாக தூத்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கு. இந்த அண்ணாக்கு டென்ஷன் ஆகுது. ரொம்ப நேரமாக போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணால் பேட்டரி டவுன் ஆயிரும், அப்புறம் தள்ளுற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு என்ன தான்டா பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ணுறாங்க, அப்படி வண்டி டோரை திறந்து இறங்கி முன்னாடி பேனட் இருக்கும் பாருங்க, பேனட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிரைவர்னா நாலேஜ் இருக்கும் இல்லையா, அதனால அந்த அண்ணா அப்படி பேனட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்தா என்னன்னா, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு, இருட்டா இருக்கு, ஒண்ணும் தெரியல அப்படிங்கிறதுனால, ஸோ என்னன்னா ஃபோன்ல டார்ச் இருக்கு பாருங்க, அத அடிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன்ல டார்ச் அடிக்கிறதுக்காக பேனட்ட இப்படி புடிச்சிருப்பாங்க இல்லையா, கைய விட்டாங்க. பேனட் சருட்டுன்னு கையிலே வந்து விழுந்துருச்சுங்க. விழுந்ததுல அந்த அண்ணா என்ன பண்ணிட்டாங்க, ஃபோன அந்த முன்னாடி இன்ஜின் இருக்கும் பாருங்க, அந்த இன்ஜின் பார்ட்ல உள்ள போட்டாங்க. கையே நனைஞ்சிருச்சு, உள்ளேயும் போட்டாங்க. அப்போ என்ன ரீசன்னா, அந்த இப்படி தூக்கி வச்சோம்னா முன்னாடி பேனட்ல ஹைட்ராலிக் நிக்கணும் பார்த்தீங்களா, அந்த ஹைட்ராலிக்கு நிக்கல. சருட்டுன்னு ரிட்டர்ன் இறங்கி வந்திருக்குது. இப்போ என்னடா இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப இந்த அண்ணா என்ன பண்ணுறாங்க, சடனாக கையை வெளியே உருவிட்டாங்க. ஃபோன் உள்ளே விழுந்துருச்சு. திரும்ப டக்குன்னு கையை விட்டு ஃபோன் எடுக்கணும் இல்லையா, ஏன்னா இன்ஜின் செம்ம ஹீட்டாக இருக்கும். அந்த ஒரு சிங்கிள் லாக் சொல்லுவாங்க, 2 லாக் இருக்கும். ஒன்று நம்ம டிரைவர் சீட்டில் கீழே இருந்து இழுக்கிற லாக்கு, இன்னொரு லாக்கு நம்ம கை வச்சு தூக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த அண்ணா அந்த கை வச்சு தூக்குறது ஃபர்ஸ்ட் லாக் தான் இருக்குதுங்க. தூக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் பேனட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இந்த அண்ணனுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா ஃபோன் வேறு இன்ஜின்குள்ளே விழுந்துருச்சு, இன்ஜின் வேறு செம்ம ஹீட்டாக இருக்குது, திறக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு டம்முன்னு போட்டு அடிச்சிருக்காங்க. அடித்து எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டாங்களாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்துருக்காங்க. எடுத்து பார்த்தா அது கீழே விழுந்த அந்த ஷாக்கில் அந்த மாதிரி ஆச்சா, இல்லை அந்த இன்ஜின் ஹீட்டில் ஆச்சான்னு தெரிலங்க. பழைய ஒரு சைனா ஃபோன் தான் வச்சுருந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3G மொபைல் மாதிரி ஒரு மொபைலு 8 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா. அந்த அண்ணா ஃபோனு ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே என்னென்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக பிளாக்காக இருக்குதுன்னா, சரியான பிளாக்காக இருக்குது. ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோனை தொடுறாங்க. ஃபோன் குதிக்குதுங்க தக்கன்ட்டு. அதே சமயத்தில் என்னென்னா ஃபோன் காலும் வருது. யார் கால் பண்ணுறா அப்படிங்கிறது தெரியல. அவங்க நினைக்கிறாங்க, ஓகே நம்ம லவ்வர் இறக்கட்டும், மீனா அவள் தான் கால் பண்ணுறப்பல அப்படிங்கிற மாதிரி அட்டன் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அதான் ஃபோனில் ஒன்றும் தெரியலையே. பாதி ஸ்க்ரீன் பிளாக்காக இருக்குது, அட்டன் பண்ணுற இடமும் பிளாக்காக இருக்குதுங்க. டச் பண்ணாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த அண்ணாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. மழை வேறு தூத்திட்டு இருக்கல. திரும்ப பேனட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வண்டிக்குள்ளே ஏறி அவசர அவசரமாக வந்து உட்காடுறாங்களாங்க. என்ன பண்ணுறது, ஃபோன் பண்ணுறதுக்கு வழி இல்லை. பின்னாடி போனாலும் 5-6 கிலோமீட்டர் தூரமாக போகணும், முன்னாடி போனாலும் ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்பந்தான் அந்த அண்ணா அந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, தூரத்தில் ஒருத்தர் இந்த சாக்கு பையன்னு சொல்லுவாங்க பாருங்க, கோணி சாக்குன்னு, அந்த மாதிரி ஒரு சாக்கை தலையில் போட்டுட்டு பொறுமையாக நடந்து வராருங்க. இப்போ இந்த அண்ணாக்கு ஒரு பக்கம் சரி வரவர்கிட்ட ஹெல்ப்பை கேட்கலான்னு ஒரு மைண்டு சொன்னாலும், இன்னொரு மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, வரவன் திருடனாக இருந்தால் என்ன பண்ணுறது. அந்த அண்ணன்கிட்ட கையில் அந்த அளவுக்கு ரூபா இல்லை, ஃபோனு உடஞ்சிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் திருடன்ட்டு நம்ம பேச முடியாது. இல்லைன்னு சொன்னால் கத்தி வச்சு மிரட்டுறது இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுவானான்னு பயத்தில் இந்த அண்ணா எதுக்கும் என்ன பண்ணுறாங்க, 2 பக்கமும் டோரை லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிவிட்டு அந்த அவர் நடந்து வருவார் இல்லையா, அவர் வந்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்காருங்க. வந்தவரை பார்க்குறாங்க. இந்த அண்ணா நேராக ஆம்புலன்ஸ் நோக்கி நேராக வந்துட்டு இருக்காரு. இந்த அண்ணாக்கு லைட்டாக நெஞ்சு டம்முன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் மூஞ்சி கூட தெரியல, இப்படி கோணிச்சாக்க போட்டு வந்துக்கிட்டு இருக்காருங்க. லைட்டாக மழை தூத்துறதுனால அப்படி வராரு போல். அப்படி நேராக அந்த ஆம்புலன்ஸுக்கு ரைட் சைடில் அந்த அண்ணா கண்ணாடி க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க, மழை பெய்யுதுன்னு. கதவு தட்டுறாங்க. அந்த அண்ணா யார் கீழே ஒருத்தர் வந்திருக்காரு இல்லையா, அவர் கதவு தட்டுறாரு. தட்டினதும் அந்த அண்ணா ஜன்னல் ஓப்பன் பண்ணி என்னாச்சு என்னையா அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் வயசானவர் போல். அவர்கிட்ட அந்த அண்ணா கேட்கும்போது, இல்லை என்னாச்சு இந்த காட்டுக்குள்ளே வந்து ஆம்புலன்ஸ் நிப்பாட்டிருக்கீங்க தம்பி, எதுவும் பிரச்சனையே என்ன இது, அதான் கேட்டு போகலான்னு வந்த தம்பி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நார்மலாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த அண்ணா கொஞ்சம் பரவாயில்லைங்க, மனசு திருப்தியாக இருக்குது. ஓகே என்னாச்சுன்னு எதாச்சுன்னு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஒன்றும் இல்லையா இந்த மாதிரி இங்கே ஒரு ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க, லொக்கேஷன் மாதிரி வந்துட்டேன், இப்போ என்னென்னா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணா அந்த ஐயாட்ட சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஐயா என்ன பண்ணுறாரு, ஐயா இப்படி ஆகி போச்சா, என்ன பண்ணுறது, பின்னாடி போனாலும் ஒர்க் ஷாப் எதுவும் கிடையாது. சரி தம்பி, இப்படி முன்னாடி கொஞ்சம் தூரம் போனேன்னா ஒரு ஏரியா இருக்குது, அங்கே 24 ஹவர்ஸ் ஒருத்தன் கிடப்பான், எப்போவுமே அங்கே தான் ஒர்க் ஷாப்பில் தான் படுத்தே தூங்குவான், அந்த பாயிண்ட்டை கொண்டு போனோம்னா சரி பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் தம்பி, போமா அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவர் கேட்காரு. போமா ஐயா, எப்படி போகணுன்னு சொல்லுங்கள், அப்படி போனாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, என்னையா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணா அந்த ஐயாட்ட கேட்குங்க. தம்பி இருங்க தம்பி நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இவர் பார்க்கன்னு சொன்னால் இந்த அண்ணனும் வண்டியை விட்டு இறங்குறாங்களாங்க. அப்படி இறங்குனது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் இறங்கி வந்து பார்க்குறாங்க, காணோம், அவர் வண்டி உள்ளே ஏறி உட்காந்துருக்காரு.
அந்த பக்கம் சீட் இருக்குது பாருங்க, அந்த நர்ஸ் உட்காருவாங்க இல்லையா, அந்த சீட்டில் ஏறி உட்காந்துருக்காரு. இந்த அண்ணனுக்கு ஒன்றும் குழப்பம் என்னன்னா, இந்த வண்டி சென்ட்ரல் லாக் சிஸ்டம் வண்டிலாம் கிடையாதுங்க. இந்த அதாவது டிரைவர் டோர் ஓப்பன் பண்ணால் எல்லா டோரும் அன்லாக் ஆகிற மாதிரி சிஸ்டம்லாம் இந்த வண்டி கிடையாது. ஏன்னா பழைய வண்டி தான், பழைய ஆம்புலன்ஸ் தான். இப்போ அந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த டோரை தனியாக கையை வச்சு அந்த லாக்கை மேலே மாதிரி இழுத்துட்டு திறந்தால் தான் டோரு அன்லாக் ஆகுங்க. இந்த அண்ணா இறங்கி முன்னாடி வரதுக்குள்ளே அவர் எப்படின்னு தெரிலங்க மேலே ஏறி உட்காந்துருக்காரு. இப்போ என்னையா நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த அண்ணா வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு என்னையா மேலே ஏறி உள்ளே ஏறி உட்காந்துருக்கிறீங்க, ஆமாம் டோர் லாக்கில் தான் வச்சுருந்தேன் எப்படி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணா கேட்டிருக்காங்க. அப்பா அவரே ஐயா லாக்கு பெரிய லாக்கு திறந்துட்டே என்னத்தை லாக்கு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி போங்க நான் வழி காட்டுறேன். உங்களுக்கு சொன்னால் புரியுதா இல்லையா ஐயா, வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்கிறேன் போங்க வழி காட்டுறேன்னு. ஐயா நான் பார்த்துட்டேன் இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க வண்டி போகும் தம்பி அப்படிங்கிற மாதிரி அவர் திரும்ப சொல்கிறாரு. இந்த அண்ணாக்கு இவர் பைத்தியமாக இருப்பான் போலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் வண்டியை அண்ணா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போலங்க. ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த அண்ணாக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு, அதான் நான் சொன்னேன் இல்லையா வண்டி ஸ்டார்ட் ஆகணும், ஸ்டார்ட் ஆகிட்டு கிளம்புங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிளம்புனா அந்த அண்ணன் வண்டி ஆல்ரெடி ஃபஸ்ட் கியரில் இருக்குதுங்க. ஃபஸ்ட் கியர் போட்டு இந்த அண்ணா மூவ் பண்ணுறாரு, வண்டி மூவ் ஆகுதுங்க. அடுத்து செகண்ட் கியரும் போடுறாருங்க. செகண்ட் கியர் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஐயா வண்டி தான் நார்மல் ஆகிட்டா இதுக்கப்புறம் நீங்கள் ஏன் கூட எங்கே வரீங்க, நான் அப்படி திரும்பி எனக்கு போக வேண்டிய இடத்துக்கு போகிறேன்யா, அங்கே போய் ஒர்க் ஷாப் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தம்பி பேச்சு மாற இந்த நான் சொல்கிற ஒரு ஷாப்பு கூப்பிட்டு போங்க, வண்டி சரி பண்ணிட்டு பத்திரமா எடுத்துட்டு போங்க. ஐயா இல்லை நீங்கள் இறங்கிங்க எனக்கு சரியாக படல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எப்படி நீங்கள் போவீங்க நான் போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த அண்ணா பேச்சு வாக்கில் தேர்ட் கியர் போடுறதுக்கு கியரை மூவ் பண்ணுறாருங்க. மூவ் பண்ணால் கியர் வரமாட்டேங்குது. செகண்ட் கியரில் ஜாமான கியர் செகண்ட் கியரில் இருக்குது, வண்டி கியர் முன்னாடியே வரமாட்டேங்குதுங்க. இந்த என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டியே கியரை நியூட்ரு பண்ணவா செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த அண்ணா கியரை முன்னாடி தள்ளி பார்த்துருக்காங்க. எப்படி தள்ளியுமே வண்டி கியர் வரல. இப்போ அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே பயங்கரமாக சிரிச்சிருக்காருங்க. என்னையா நான் தான் சொல்கிறேன் நான் வண்டியில் பிரச்சனை இருக்குன்னா நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு ஒர்க் ஷாப்பை காட்டுறேன், நீங்கள் வந்துட்டு அவன்கிட்ட காட்டுங்க, அவன்கிட்ட ரூபாயை கொடுங்க, சரி பண்ணுங்க, எடுத்துகிட்டு போங்க. எனக்கு அந்த வழியில் தான் இறங்க வேண்டிய இடம் இருக்குது, நான் இறங்கிக்கிறேன் தம்பி சொன்னேன். என்னை பார்த்து ஏன் பயப்படுதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதும் இப்போ பாருங்கள் வண்டி கியரும் உள்ள மாட்டேங்க எப்படி நீங்கள் போவீங்க, வாங்க தம்பி இங்கே ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ 2வது கியர்லேயே போகிறதா, டீசல் ஃபுல்லாக காலியாகும். ஐயா உங்களுக்கு இந்த காட்டுக்குள்ளே ஒர்க் ஷாப் கிடைக்கிறதே பெரிய விஷயம், நீங்கள் டீசல் காலியாக போன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம், சரி என்னமா சொல்கிறியா போய் தொடக்கன்னு சொல்லிட்டு இந்த அண்ணா கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போதே அந்த பெரியவர்கிட்ட ஐயா நீங்கள் யார் எந்த ஊர், இந்த ராத்திரி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இங்கே நடந்து வரீங்க அப்படின்னு சொல்லும்போது தம்பி அது வேற ஒரு மேட்ரு தம்பி சொல்ல முடியாது, நீங்கள் போங்க போகிற வழி நான் இறங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவர் திரும்ப சொல்கிறாருங்க. சரி எந்த ஊர்னா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே தான் என் பக்கத்தில் உள்ள ஏரியா தான். இந்த அண்ணனுக்கு தெரியும் அந்த பக்கத்தில் ஏரியாவே கிடையாது, ஃபுல்லாக பொட்டல் காடு தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே எங்கே ஒர்க் ஷாப் இருக்குது அப்படிங்கிறது இந்த அண்ணாக்கு தெரியல. அதனால தான் அந்த அண்ணா பயங்கர கன்ஃபியூஷனில் போகிறது கரெக்டாக தப்பான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணா திரும்பியும் கேட்குறாங்க, ஐயா இந்த ஏரியா ஃபுல்லாக நான் பழக்கப்பட்ட ஏரியா தான், இந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு 2 பக்கம் பொட்டல் காடு, இதுக்கு நேராக போனால் வேறு ஒரு கிராமம் இருக்குது, பின்னாடி போனால் மெயின் ரோடு வந்துடும், நீங்கள் இதுக்குள்ளே எங்கே ஒர்க் ஷாப் இருக்குன்னு சொல்கிறீங்க தெரியல, இதுக்குள்ளே தான் உங்கள் ஏரியா இருக்குங்கிறீங்க, எந்த ஏரியா ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொல்லிக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த அண்ணா கொஞ்சம் தூரம் வண்டி மூவ் பண்ணி போனதுக்கப்புறம் தம்பி இந்த ரோடு தான் தம்பி முன்னாடி போகாதீங்க அதில் இறக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் எதில் இறக்குறது அந்த பக்கமாக, ஆக்சுவலி அங்கேயும் தார் ரோடு தாங்க, ஆனால் கொஞ்சம் பள்ளமாக இறங்கி போயிட்டு இருக்குது, இது மெயின் ரோட்டில் இருந்து பிரிஞ்சு போதில்ல. ஆமாம் தம்பி அப்படி போனால் அந்த செடியாக இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே தான் ஒர்க் ஷாப் இருக்குது, கொஞ்சம் போனால் அங்கே ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி வரும் அங்கே இருக்குது தம்பி அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாருங்க. ஐயோ அந்த பக்கம் ஊர் இருக்குதான் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும், எங்கள் ஊர் அங்கே தான் இருக்குது, நீங்கள் வண்டி விடுங்க சொன்னதும் இந்த அண்ணா வண்டியை விட்டுருக்காங்க. அப்படி இருந்தால் அந்த ரோட்டில் கீழே இறங்குற ரோட்டில் இறங்கி போய்கிட்டு இருக்கும்போது என்னன்னா சட்டனா அந்த ஃபோன் வருதுங்க. ஆனால் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஃபோன் டிஸ்பிளே தான் போயிருக்கு தவிர்த்து ஃபோன் வந்தால் ஃபோன் வருது, சவுண்ட்லாம் கேட்குது. இந்த ஃபோனு நல்லா இருக்க நினப்பில், ஏன்னா இப்போ தானே ரிப்பேர் இருக்குது, நல்லா இருக்க நினப்பில் யார் அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே டேஷ்போர்டில் ஃபோன் வச்சுருப்பாங்க. டக்குன்னு டேஷ்போர்டில் திரும்பி பார்த்தேன் அதான் ஃபோனு ரிப்பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்த்தவங்க இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் அந்த அண்ணா ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அது என்னென்னா இந்த அண்ணா அப்படி ஃபோனை பார்க்கும்போது அங்கே கியர் ராடு இருக்கும் பாருங்க, அந்த கியர் ராடை ஏதோ ஒன்று கருப்பு கலரில் ஏதோ கை மாதிரி அந்த கியர் ராடை சப்புன்னு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயத்த இந்த அண்ணா ஒரு சங்கம் இப்படி ஃபோனை பார்த்துட்டு திரும்ப பார்த்தாங்களே அப்படி பார்க்கும்போது நோட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணோன்னா அந்த அண்ணனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம பார்த்தது உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப அந்த அண்ணா வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படி பார்த்துருக்காருங்க. அப்போ எந்த கையுமே இல்லை. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது இந்த அண்ணனுக்கு திக்குன்னு ஆயிடுச்சுங்க, வண்டி 2வது கியரில் போகுது, இப்படி நம்ம மெயின் ரோட்டுக்கு போயிடலாம், அங்கேருந்து யாருக்காச்சும் ஃபோன் வாங்கி ஏதாச்சும் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ வேறு இருக்க ஃபோன்லாம் கிடையாதுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த அண்ணா, நீங்கள் எங்கேயும் இறங்கிங்கயா, இதுக்கு மேலே எனக்கு வரதுக்கு விருப்பம் இல்லை, நான் வண்டியை திருப்பிட்டு இந்த 2வது கியர்லேயே மூவ் பண்ணிட்டு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யார் இந்த அண்ணா அந்த ஐயா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் முடியாது தம்பி, பேச்சா இருங்க, என்ன கூட்டு வந்து நடு ரோட்டில் இறக்கி விட்டு போகிறீங்க, நானாக வரேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னபோது நான் எப்போயா உன்னை ஏற்றினேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன வாக்குவாதம் போயிட்டுருக்குங்க. இது சரிப்பட்டு வராது, நீ இறங்கி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த பக்கம் டோரை திறந்து அந்த ஃப்ரண்ட் டோர் இருக்குது பாருங்கள்,
அந்த ஃப்ரண்ட் டோரை தொறந்துருக்காங்க. தொறந்ததும் இந்த அண்ணா என்னத்த பார்த்தாங்க தெரியல. அலறி அடிச்சு கத்திட்டு அப்படியே வண்டி விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஓடிட்டாங்களாங்க. அப்படி அந்த அண்ணா என்ன பார்த்துருக்காங்கன்னா, அவர் உட்காந்துருக்காரு பாருங்க. உட்காந்துருந்த அந்த இடுப்பு வரைக்கும் தாங்க அவர் உருவம் இருந்திருக்குது. இடுப்பு கீழே எதுவுமே இல்ல. சும்மா ஏதோ நிழல் மாரி தாங்க இருந்திருக்குது. இத அந்த அண்ணா தெளிவாவே பார்த்துருக்கேன். ஏன்னா வண்டி டோர தொறந்தா மேல லைட் எரியுங்க. அந்த லைட்ல தெரியுது. அப்படியே அப்பட்டமா தெரியுதுங்க. இது ஏதோ ஆத்மா மாரியான ஒரு விஷயமா இருக்குது. அப்நார்மலா இருக்கு அப்படிங்கிறது அந்த அண்ணா கண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஸோ இத பார்த்து தான் அலறி அடிச்சு அந்த அண்ணா ஓட இப்போ அவங்க பதட்டத்துல என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டோர டப்புன்னு அடிச்சுட்டு தாங்க ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த தூரத்துல இருந்து பார்க்குறாங்க. அந்த அண்ணா கத்திட்டு இருக்காங்க. ஒரு மாரி பயங்கரமா அலறிட்டு. அந்த டோர் தொறக்கவே இல்ல. ஆனா அந்த டோருக்குள்ள இருந்து அப்படியே அந்த உருவம் வெளிய வந்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு, அந்த வண்டிக்கு பின்னால ஓடி போற மாரி இருந்திருக்குதுங்க. இவரு அலறிட்டு என்ன பண்ணன்னு தெரியாம கத்தியிருக்காரு. கத்திட்டு இப்படி சுத்தி முத்தி பார்த்துருக்காருங்க. சுத்தி பார்த்தா, அவர் வந்து நிக்கிற இடம் சுடுகாடு. அவருக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு ஆத்மா கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம். அந்த ஆத்மா நம்மள அதிக இடத்துக்கு சுடுகாட்டுக்கு கூட்டு வந்திருக்குது. நமக்கு ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறது தெளிவா புரியுதுங்க. அப்படி தெளிவா புரியும்போது தான் அவருக்கு இன்னொரு விஷயம் தோணுது. அது என்ன அப்படின்னா, வண்டிக்குள்ள அவர் எப்பவுமே தன்னுடைய குலதெய்வத்துடைய பிரசாதமோ, இல்ல எலுமிச்சம்பழமோ வச்சிருந்திருப்பாரு இல்லையா? அது இருக்குதா அப்படிங்கிற மாரி போய் பார்க்க போலாம்னு நெனச்சாலும், வண்டிக்குள்ள அந்த ஆத்மா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட வண்டி கிட்ட போறதுக்கே அவர் நடுங்குறாருங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் அவரு கொஞ்சம் தூரம் தள்ளி பார்க்குறாருங்க. ஏதோ தீ எரிஞ்சிட்டு இருக்க மாரி இருந்திருக்குது. என்னடான்னு பார்த்தா கொட்டக்கெல்லாம் போட்டிருக்குதுங்க. பார்த்தா அது மயான கூடம். பொணத்த எரிப்பாங்க பாருங்க. அந்த இடத்துல பொணத்த எரிச்சிட்டு இருந்துட்டு இருக்காங்க. இந்த அண்ணா பார்க்குறாரு. அங்க இருக்கிற இடத்துல ஒரு ஆள் இருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க வெட்டியானா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணிட்டு, அவங்க ஒரு உயிருள்ள ஆள் தான் அப்படிங்கிற மாரி நினைச்சிட்டு இந்த அண்ணா என்ன பண்றாங்க, நேரா சுடுகாடுன்னு பார்க்காம சுடுகாட்டுக்குள்ள அந்த அண்ணன அதாவது வெட்டியான் எரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? பொணத்த எரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்கள பார்த்து "அண்ணா காப்பாத்துங்கண்ணா, காப்பாத்துங்கண்ணா, காப்பாத்துங்கண்ணான்னு" கத்திட்டு அந்த சுடுகாட்டுக்குள்ளே ஓடுறாங்க. அப்படி சுடுகாட்டுக்குள்ள ஓடுனது இவர பார்த்து அவரு, "ஏய் யார் யாரு? எங்கேயும் இங்கலாம் வரக்கூடாதுய்யா. பொணம் எரிஞ்சிட்டு இருக்க இடத்துக்கு நீ எங்கேயா வர?" அப்படிங்கிற மாரி அந்த அண்ணாவ பார்த்து, "இங்கலாம் வராத வெளிய போ, வெளிய போ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த அண்ணா மூச்சு முட்ட இளைச்சு ஓடி வந்துட்டு, "ஐயா இருங்க, நான் சொல்றத கேளுங்க. என்ன காப்பாத்துங்க. என் உயிருக்கு ஆபத்து. என்ன காப்பாத்துங்க. பேய், பேய், பேய்" அப்படிங்கிற மாரி அவரு அங்க சுடுகாட்டுக்கு வெளிய காமிச்சிட்டு இருக்காரு. அங்க எதுவுமே இல்ல. அவர் வண்டிய தவிர வேற எதுவுமே இல்ல. "ஓ! என்னய்யா சொல்ற? பேய்ங்கிற, அதுங்கிற, இதுங்கிற என்ன ஒண்ணுமே இல்லாட்ட உன் வண்டி தான் இருக்குது. வண்டிக்குள்ள தான் பேய் இருக்குது. நான் பார்த்தேன். என் கண்ணால பார்த்தேன். வாங்க என் கூட வாங்க காப்பாத்துங்க" அப்படிங்கிற மாரி அந்த வெட்டியானுகிட்ட இவரு அழுதுட்டே சொல்லிட்டு இருந்திருக்காருங்க. இப்ப இத பார்த்ததும் அந்த வெட்டியான என்ன பண்றாங்க, "யோவ்! வேற வேலை இல்லையா? இங்க பொணம் எரிஞ்சிட்டு இருக்கேன். நான் இத பார்க்கணும்யா. நாளைக்கு காலைல வரும்போது ஒழுங்கா எரியலன்னா என்ட்ட பொணத்து சொந்தக்காரன் சண்டைக்கு வருவான். நான் சொன்னா கேளியா? நீ இடத்த காலி பண்ணியா?" அப்படிங்கிற மாரி இந்த அண்ணா சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தகனத்துல பொணம் எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. எரிஞ்சிட்டு இருக்கிற பொணத்துல நார்மலா கட்டெல்லாம் எரிஞ்சா ஒரு மாரி தீ எரியிற சவுண்ட் கேட்கும் பாருங்க. அது கொஞ்சம் பயங்கரமா எலும்புகள் மாரி நொறுங்குற மாரி கட்ட 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 கட்டன்னு சவுண்ட் கேட்டுருக்குதுங்க. என்னடா சவுண்ட் அப்படிங்கிற மாரி இந்த அண்ணா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பொணம் அப்படியே எந்திரிக்கிற மாரி இருக்குது. இது வெட்டியான அவங்களுக்கு ஒரு மேட்டரே இல்ல. ஏன்னா நார்மலா ஒரு 100 பொணம் எரிச்சாங்கன்னா 10 பொணமாச்சும் எந்திரிக்கும் போலங்க. அது ஏதோ உடம்பு ஏதோ செயல்பாடுன்னு சொல்லுவாங்க. அது ஆத்மா கிடையாது. ஏதோ பொணம் எந்திரிக்கிறது அப்படிம்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டைய தூக்கி அடிப்பாங்க இல்லையா? இப்போ அந்த பொணம் எந்திரிக்கிறத பார்த்து இவத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அண்ணா, அவரு பயந்து இப்போ இந்த அண்ணாவ விட்டு விலகி போறாருங்க. சரியான பயம். இங்க ஏன் வந்த சுடுகாட்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த அண்ணா திரும்ப கட்டைய தூக்கி அந்த பொணத்துக்கு மேல அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்களாங்க. அந்த பொணம் திரும்ப படுக்கிற மாரி தெரியல. கட்டைய வச்சு அமுக்க பார்க்குறாங்க. அமுக்கவும் முடியல. அப்படியே கட 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 கடன்னு சொல்லிட்டு தக தகன்னு எரிஞ்சுகிட்டு இருக்குது. எரிஞ்சிட்டு இருக்கும்போது, இந்த பொணம் எரிஞ்சிக்கிறதெல்லாம் கூட அந்த வெட்டியான அண்ணா பார்த்துருப்பாங்க. அடுத்து எரிஞ்சிட்டு இருக்கிற பொணம் ஒரு செய்கைய பண்ணுச்சு பாருங்க. அவன் வெட்டியான அந்த அண்ணாவ மறந்துட்டாங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னா, இப்படி படுத்திருக்க பொணம் இப்படி எந்திரிக்கும் இல்லையா? எந்திரிச்ச பொணம், அந்த பையன் கீழ பயந்து போய் அங்க நின்னு அழுதுட்டு இருக்காரு பாருங்க, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அண்ணா. அந்த அண்ணாவ பார்த்து சட்டனா இப்படி இப்படி எரிஞ்சிட்டு இருக்க நேரா இருக்க பொணம், அந்த கழுத்து மட்டும் சட்டனா இப்படி திரும்புனா எப்படி இருக்கும்? இந்த விஷயத்த வெட்டியான அந்த அண்ணாவே அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்காங்க. இத பார்த்ததும் யாரு அவரு தெரிச்சு அவரு வெளிய சுடுகாட்ட விட்டு வெளிய போனா அங்க மக்கள் யாரும் கிடையாதுங்க. காடு. அங்க அந்த வேன்ல ஆத்மா இருக்குது. அங்க போவான். இல்ல உயிரோட இருந்துட்டு இருக்க இந்த வெட்டியான அண்ணா கூட நிக்குவான் தெரியலங்க. அவரு அலறி கத்தி "அண்ணா காப்பாத்துங்க எனக்கு முடியல கடவுளேன்னு" சொல்லிட்டு அவரு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாருங்க. என்ன பண்ணுன்னு தெரியல. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் யார் அந்த வெட்டியான அண்ணாவும் பயந்துட்டு அவரு எவ்வளவோ ட்ரை பண்ணி அந்த மூஞ்சிலலாம் கட்டைய தூக்கி அடிச்சு படுக்க வைக்கிறாருங்க. அவருக்கு முடியல. அப்பதான் என்ன ஆகுதுன்னா அடுத்த ஒரு சத்தம். "டேய் அங்க என்னடா சத்தம்?" அப்படிங்கிற மாதிரி ஒரு வயசானவருங்க அப்படியே அந்த சுடுகாட்டுக்குள்ள திரும்ப வராங்க. இப்ப இவர பார்த்ததும், "ஐயா வாங்கய்யா வாங்க. இன்னைக்கு யாருன்னு தெரியல. காப்பாத்துங்க. பேய் பேய்" அப்படிங்கிற மாரி இந்த அண்ணா அழுதுட்டு இருக்காரு. "யார்றா இவன் பைத்தியக்காரன் மாரி பண்ணிட்டு இருக்கான்?" அப்படிங்கிற மாரி இந்த பெரியவரு அந்த வெட்டியான அந்த அண்ணாவ பார்த்து கேட்கறாங்க. ஆக்சுவலி அந்த பெரியவர் யாருன்னா, இந்த வெட்டியானுடைய தந்தை தான் அந்த பெரியவருங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பொணம் எரிக்கிற தொழில பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது தான் யார் அப்படின்னு கேட்கும்போது தெரிலப்பா அப்பமே வந்தார் ஏதோ பேய் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, என்ன போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ இங்கே நான் போனாண்டா எப்படி இருக்குது தெரிலப்பா, எந்திரிச்சு திடீர்னு எந்திரிச்சுது டக்குன்னு கழுத்து திரும்பி அவனை பார்த்துட்டு இருக்குது, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படியா நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த அண்ணா வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க, இடுப்பில் அதாவது அந்த பெரியவர் இருக்கார் இல்லையா, அவர் இடுப்பில் எப்போவுமே திருநார் பை அதாவது திருநீர் விபூதி இருக்குது பாருங்கள், அதை ஒரு இடுப்பில் ஒரு சுருக்கு பையில் போட்டு வச்சுருக்கிறது பழக்கமாங்க. அதுலேருந்து ஒரு குத்து விபூதி எடுத்து அந்த எரிஞ்சிட்டு இருக்க அந்த தகனத்துக்கு மேலே வீசினார் பாருங்க. வீசினதுமே சட்டார்னு அந்த என்னன்னா உடம்பு அப்படி கீழே மாற படுத்துருக்குது. என்ன தான் கீழே மாற படுத்தாலும் கழுத்து திரும்பின மாதிரி இருக்குதுங்க. அது நார்மல் ஆகலை. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்போ அந்த அவங்க அப்பா இருக்காங்க இல்லையா, அதை வெட்டியான அவங்களுடைய அப்பா வந்து கேட்குறாங்க என்ன நடந்துச்சு தெளிவாக சொல்லுன்னு சொல்லும்போது அவர் இந்த மாதிரி வந்தான் வச்சா அந்த மாதிரி கத்திட்டு இருக்கான் அழுதுட்டு இருக்கேன் எனக்கு என்ன பண்ண தெரியல அப்படி மாதிரி தெளிவாக அந்த வெட்டியான அந்த புணம் வச்சுட்டு இருக்கான் அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பெரியவர் எப்பா நீ யாருப்பா உனக்கு என்ன வேணும், இந்த புன நாத்தத்தில் தான் யார் நார்மல் மனுஷனா நிற்கவே முடியாத, நீ எப்படி இந்த நாத்தத்துக்குள்ளே நின்றுட்டு இருக்க, உனக்கு என்ன தான் பிரச்சனை, பைத்தியமா நல்லா தான் இருக்குதா மூளை அப்படிங்கிற மாதிரி இந்த பெரியவர் திட்ட ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ அந்த நபருங்க அந்த ஹரிங்கிற ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர், ஐயா நான் சொல்கிறது கேளுங்க, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை, அந்த ஆம்புலன்ஸை பேய் இருக்குது நான் பார்த்தேன், என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துருச்சு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. எந்த ஆம்புலன்ஸை பேய் இருக்குதுங்க, சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இப்போ அந்த நான் வரல நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்களாங்க. அட வா அப்படின்னு இந்த ஐயா கையை பிடிச்சி இழுத்தாங்க பாருங்க. இழுத்த மறு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அந்த ஹரிங்கிற ஆம்புலன்ஸ் டிரைவரான என்ன பண்ணியிருக்காருன்னா உடம்பு இப்படி ஒரு சுளுக்கியிருக்காங்க. அப்படி உழுக்குனதுல என்ன ஆச்சுன்னா பொத்தடிக்கணும்னு கீழே விழுந்துட்டாரு. விழுந்தவர் பேச்சு மூச்சு இல்லை. உடனே என்னப்பா ஆச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த வெட்டியான பணம் அடிச்சிட்டு இருக்கா பாருங்க. அவரும் அவங்க அப்பா பார்த்து கேட்குறாங்க, எனக்கும் தெரில உடம்பு சுளுக்கிட்டு கீழே விழுந்தான், எல்லாம் பயங்கரமாக புதுசாக பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா பார்க்குறாருங்க. பார்த்தா அவன் மூச்சு பயிற்சி இல்லாமல் இருந்துட்டு இருக்கான். என்னடா பண்ணுறது, இவனுக்கு ஏதாச்சும் ஆச்சு நாளைக்கு போலீஸ் கேஸ் நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருந்துட்டு இருக்கும்போது தான் அப்போ சடனாக அவன் அந்த பையனை எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நேராக ஒரு செகண்ட் பார்த்து அந்த அக்னியை பார்த்துட்டு இருந்தவன் அக்னிக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து இவங்க 2 பேரும் பிடிச்சிட்டு எங்கடா போகிற என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது என்ன விடுங்க நான் சாகணும், யாரா நீ எதுக்கிட்ட சாகிறதுக்கு ஏன்டா எங்கே உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் தான் என்னென்னா அவங்க அப்பா கையை நல்லா பிடிச்சி கொஞ்ச நேரம் கண்ணை மூடி பார்த்துருக்காங்க. அப்புறம் ஆக்சுவலி என்னென்னா அந்த வெட்டியானுடைய தந்தைக்கு இந்த பேயோட்டுற மாதிரிகைகள் இந்த சக்திகள்லாம் இருக்குதுங்க. அது என்ன அவங்க இதுக்கு முன்னாடியே அவங்களுடைய பரம்பரையாக இன்னொருத்தங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க இறக்கும் பொழுது அந்த மந்திர சக்திகளை ஃபுல்லாக அந்த வெட்டியான் அவங்க கிட்ட சொல்லி கொடுத்து தாங்க இறந்து போயிருக்காங்க. இவங்க தன்னுடைய சின்ன வயசில் இளம் பருவத்தில் இந்த மாதிரி பேயோட்டுற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆஃப்டர் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் தாங்க இந்த வேலையெல்லாம் அவ்வளோவா வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு இந்த வேலையை மட்டும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பையன் உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா புகுந்த விஷயம் அந்த அண்ணாக்கு தெளிவாக புரியுது, அந்த வயசான ஐயாக்குங்க. அப்படி புரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, டேய் இது சாதாரணமாக தெரில, அந்த அதாவது நீங்கள் பாடை கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, இப்போ ஒரு புனை எடுதுன்னா அந்த புணத்தை ஒரு பாடையில் வச்சு கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த பாடையில் இருக்கிற கயிறை விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கயிறு எடுத்து இவனை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மரம் இருக்குது பாருங்கள் அதில் கட்டி போடுன்னு சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அண்ணாவை பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்களாங்க. கட்டி வச்சதுமே என்னை விடுங்க நான் சாகணும்னு சொல்லும்போது நீ யார், இவன் உடம்புக்குள்ளே வந்துட்டு நீ சாகணுங்கிற, நீ ஒரு ஆத்மான்னு எனக்கு நல்லாவே புரியுது, நீ சாகணுன்னா நீ போய் தனியாக சாவண்டேன், செத்ததுக்கப்புறம் எத்தனை டைம் சாவ, எதுக்கு இந்த பையனுடைய உடம்பை சாகடிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஐயா கேட்டிருக்காருங்க. அப்படி கேட்டாலும் என்ன விடுங்க உங்களுக்கு சொன்னால் புரியாது நான் சாகணும்னு சொல்லும்போது இது சரிபட்டு வராது, டேய் அம்மா கால் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னென்னா வெட்டியான அவங்கக்கிட்ட மொபைல் இருக்குது, அவங்களோட ஃபோன் சொல்லி டேய் அம்மா கால் பண்ணு, தம்பிட்டு சொல்லி அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்ட்டு இருக்காங்க. எந்த பாக்ஸுப்பா, உங்கள் அம்மாவுக்கு சொல்ல புரியும், விளக்குக்கு அடியில் ஒரு ட்ரங்கு பெட்டி மாதிரி சின்னதாக ஒரு தகர பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை அப்படியே தம்பிட்டு சொல்லி கொடுத்துட சொல்லு அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த பையனை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க அம்மா கால் பண்ணி, அம்மா இந்த மாதிரி அப்பா ஏதோ விளக்குக்கு அடியில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை தம்பிட்ட சொல்லி கொடுத்துட சொல்கிறாங்கம்மா, தம்பிட்ட கொடுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட அந்த பையன் சொல்லும்பொழுது அவங்க அம்மா டக்குன்னு என்னன்னு தெரியல, அந்த மாதிரி சீரியஸானதே இல்லையாங்க. என்ன தம்பி சொல்கிற, என்னாச்சு அங்கே என்ன பிரச்சனை, எதுக்கு அந்த பாக்ஸை கேட்குறீங்க இப்போ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்குறீங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இதுக்கு முன்னாடி இவங்க பேய் ஓட்டின விஷயம்லாம் தெரியும், இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி தான் ஒரு விஷயத்தினால இவங்க குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஆத்மானால. ஸோ அன்னையிலேருந்து தான் இவங்க விட்டுருக்காங்க, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி தான் அவங்க அம்மா அந்த பாக்ஸை பிடுங்கி விளக்கடியில் வச்சு இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க போல். இப்போ நான் திரும்ப எடுக்கும்போது அவங்க அம்மாவுக்கு பயமாயிருச்சுங்க. நான் அதெல்லாம் கொடுத்து விட முடியாதுன்னு சொல்லும்போது அம்மா கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது இப்போ அந்த பெரியவர் இருக்கார் பாருங்கள், அவரையும் ஃபோனை பிடுங்கி அம்மா சொன்னால் புரிஞ்சுக்கோ, இப்போ அந்த பாக்ஸை நீ கொடுத்து விடலன்னா இங்கே இன்னொரு உயிர் பேர் அநியாயமாட்டு ஒரு உயிர்
உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் கேட்குறேன், நம்பி கொடுத்து விடு, எங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் வராது, கொடுத்து விடுமா, டைம் இல்லைம்மா, நேரம் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த அம்மா அப்பா சொல்லவும், அவங்க அம்மா அந்த பையன் தூங்கிட்டு இருந்திருக்காங்க, அந்த பையனை எழுப்பி, அதாவது அவங்களுடைய இளைய பையன், அந்த பையனை எழுப்பி, "டேய் நீ தனியாக போகாத, உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க யாராச்சும் இருந்தால் கூட்டிகிட்டு போன்ட்டுருக்காங்க." அந்த பையன் 2-3 பசங்களை கூட்டிகிட்டு அந்த பெட்டி எடுத்து நேராக அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பெட்டியை திறந்ததும் அந்த பெட்டிக்குள்ளே அந்த பேய் ஓட்டுறதுக்கு தேவையான எல்லா அந்த அம்சங்களும் இருக்குதாங்க. சங்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் உள்ள இருந்திருக்கு, சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தூக்கி வெளியே வைக்கிறாங்க. அப்படி வெளியே வச்சதுக்கு அப்புறமும் கூட அந்த ஆத்மா என்னை விடுங்க, நான் சாகணும் தாங்க சொல்லிக்கிட்டு இருந்திருக்குது. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, சாகணும்னா இப்போ 1 செகண்ட் ஆகாது, ஒன்று அப்படி பிடிச்சி அந்த அக்னியோட அக்னி அழிச்சிரும் பார்த்துக்கோ. இப்போ நீ சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த பையன் உடம்புக்குள்ளே புகுந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது, அந்த ஆத்மா நீங்கள் என்ன பண்ணாலும் நான் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்குதுங்க. அப்போ தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன பண்ணாலும் பண்ண முடியல, சரி நான் சாகடிச்சுக்கிறேன், இந்த பையனை இல்லை ஒன்றை மட்டும் தனியாக எனக்கு எப்படி சாகடிக்கன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அவர் அந்த பெட்டிக்குள்ளேருந்து ஏதோ ஒரு கட்டையும் ஓலைச்சோடு மாதிரி எதையும் எடுத்தாருங்க. அதில் ஏதோ 2-3 லைனை வாசிக்க ஆரம்பித்தாராம். வாசிக்கும் போது நிறுத்து அப்படிங்கிற மாதிரி அந்த பேய் பயங்கரமாக ஏதோ சொல்லியிருக்க போல, ஏதோ பயங்கரமான மந்திரத்தை தான் வாசிச்சிருக்காங்க, பேயை அடக்கக்கூடிய மந்திரம் போல். ஸோ அப்படி இருந்துட்டு இருக்கும்போது, அப்போ நீ சொல்லு எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இந்த டிரைவர், ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒன்றும் நல்லவன் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இவனால் இப்போ என் குடும்பமே நடுத்தரில் நின்றுட்டு இருக்குது. அதுக்கு யார் இப்போ என்ன சொல்லுவா, என் பிள்ளை, சின்ன பிள்ளை, அது இப்போ நான் இல்லாமல் என்ன பண்ணணும், என் பொண்டாட்டி பிள்ளைங்க இப்போ நடு ரோட்டில் நிற்கிது அப்படின்னு சொல்லும்போது, யோ சொல்கிறத தெளிவாக சொல்லின்னு சொல்லிட்டு இருக்கேன், பொண்டாட்டி பிள்ளை நிற்கிறதுனா அதுக்கு இந்த இவன் என்ன பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் அந்த சாமியார் கேட்டுட்டு இருக்காருங்க. அப்போ அந்த ஆத்மா என்ன சொல்லியிருக்குன்னா, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தகன மேடையில் எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க, அந்த தகனத்தை நோக்கி கை நீட்டி இருக்குதுங்க. அதான் நான் இப்போ எல்லாரும் ஷாக்கு. ஏன்னா அந்த ஐயாவே கேட்குறாருங்க, பேய் விட்டுறவர், யோ இதாயா நீனு, ஐயா அவன் உடம்பு இன்னும் எரிஞ்சு சாம்பலே ஆகல, அதுக்குள்ளே ஏன் இன்னொருத்தனை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்ன வேணும்னு கேட்டிங்களா, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, என் குடும்பம் ரோட்டில் நிற்கின்னு சொல்கிறேன் கேட்க மாட்டிங்களா, சொல்கிறேன் கேளுங்க, முந்தா நாள் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அது தெரியுயா, அதுக்கப்புறம் என்ன, நான் சாகலை, என்ன சாகடிச்சிட்டாங்க, என்னையா சொல்கிற கொலையா, நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம், ஆம்புலன்ஸ் என்னை ஏற்றினதுக்கப்புறம் அந்த இவன் கூட இன்னொரு பொண்ணு வந்துச்சு, அப்போ அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லிச்சு, எனக்கு நல்லாவே கேட்டுச்சு, ஆக்சிஜன் மாஸ்க்கை மாட்ட மறந்துட்டேன், நான் போய் மாட்டிட்டு வரேன், நான் பின்னாடி இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும்போது, இந்த டிரைவர் தான், அதெல்லாம் வேண்டாம், அவர் பிழைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு தெரியல, மேக்ஸிமம் வாய்ப்பில்லை நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சு. அதுக்கு சரி அப்புறம் என்ன வீடு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் சேர்த்து இவன் முன்னாடி டிரைவர் சீட்டை கூட்டி வச்சுட்டு உட்காந்து இவங்க 2 பேரும் காதல் பண்ணுறதுக்காக ஏன் உயிரை அநியாயமாக பறி போயிடுச்சுங்க. நான் செத்தது கூட எனக்கு இப்போ துளி அளவு கூட கவலை இல்லை. என்ன நம்பி என் பொண்டாட்டி பிள்ளைங்க இருந்துட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நடு ரோட்டில் நிற்பாங்க, என்ன பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்குதுங்க. இப்போ சொல்லுங்கள், நான் என்னோடய கோரிக்கை நியாயமானதா இல்லையா, இவன் உயிரோடு இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது, இப்போ அந்த பாக்ஸை கொண்டு வந்த பசங்க, அது போக அந்த வெட்டியானுடைய பையன் எரிச்சிட்டு இருந்தாங்க பாருங்கள் பையன் பணத்தை, அந்த பையன் எல்லாருமே சேர்ந்து, அப்பா வெட்டுருப்பா, இவன்லாம் வாழவே கூடாதுப்பா, சாகட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஆத்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி இவரை அவுத்து விட்றதுக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பா அவங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தை, தம்பி இங்கே பாருங்கள், அவங்களுக்குலாம் இதை பற்றி எதுவுமே தெரியாது, எனக்கு என்னுடைய குரு இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லி தரும்போது எப்போவுமே நம்ம எவ்வளோ தான் நல்ல ஆத்மாவாக இருந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு துணை போகவே கூடாது, தர்மத்து பக்கம் தான் நிற்கணும். அந்த தர்மமே என்ன தான் ஆத்மா பக்கம் இருந்தாலும் நம்மளால் ஒரு உயிர் போக போகிற உயிரை ஒரு ஆத்மா கிட்டேருந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சும் அதை காப்பாற்றாமல் விடும் பொழுது நம்ம கற்றுக்கிட்ட மந்திரங்கள் இதுக்கப்புறம் செயல்படாமல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி என் குரு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த விஷயத்தை நான் பண்ண மாட்டேன். என்ன இருந்தாலும் ஒரு உயிர் போயிடுச்சு, இன்னொரு உயிர் என் கண்ணு முன்னாடி போக நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஸோ அதனால் நான் அந்த ஆத்மாட்ட பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்களை சொல்லிட்டு, இங்கே பாரு உன்னோட தரப்பு வார்த்தை நீ சொல்லிட்டு அந்த பையன்ட்டி நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்மா பிடிவாதம் முடிச்சிருக்கு. இங்கே பாரு, நீ முடியாது, என்ன சொன்னால் உன்னை அழிக்கிறதுக்கு என்கிட்ட பவர் இருக்குது, நீயா அந்த உடம்பு விட்டு வெளியே வந்தேன்னு நான் அவன்கிட்ட கேட்குறேன், என்னால் முடிஞ்சது. இப்போ என்ன சொல்கிற, நீ இல்லாட்டி உன் குடும்ப பிள்ளைங்க நடுத்தரில் நிற்கும் சொல்கிற இல்லையா, உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் லைஃப் லாங் அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்துக்கும் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ண சொல்கிறேன், படிப்பாக இருக்கட்டும் எதனால் நான் பண்ண சொல்கிறேன், அவன் அதை பண்ணுனா அப்படின்னா நீ அவனை விட்டுரு தயவுசெய்து, அவன் பண்ணலை அப்படின்னா நீ அவனை என்ன வேணாலும் பண்ணிக்க, என் கண்ணு முன்னாடி இந்த இடத்துல என் இடத்துல பண்ணாத, இவனை நான் இப்போ அமுச்சு விட்றதேன், நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோ, ஃபஸ்ட்டு இவன் உடம்பு விட்டு நீ வெளியே வான்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஐயாவோட குறிக்கோள் எடுத்து அந்த ஆத்மா வெளியே வந்திருக்குதுங்க. அப்போ அந்த நபர் வந்துட்டு ஜஸ்ட்டு லைட்டாக மயக்கமான நிலையில் இருந்திருக்கார் போல், தண்ணி எடுத்து அவர் மூஞ்சில் அடித்து நடந்த விஷயங்களை ஃபுல்லாக அந்த நபர்கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் இங்கே பாரு நீ என்ன நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி அந்த டிரைவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஐயா எனக்கு உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இல்லைன்னா நீங்கள் சொல்கிறத நம்பவே முடியல, அந்த ஆத்மா எங்கேன்னு கேட்கும்போது, அந்த ஆத்மாவெலாம் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, நீ அந்த ஆத்மாவை பார்க்காத, நீ என்ன சொல்ல வர, நீ அந்த குடும்பத்துக்கு துணையாக நிற்பியா நிற்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த நபரை பார்த்து கேட்டிருக்காங்க.
இந்த நபர் எதுக்கும் சைடில் திரும்பி பார்த்தா அவர் மிரண்டாராங்க. ஏன் தெரியுமா? அந்த வேனில் எந்த ஆத்மா எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி என் சைடில் இருந்திருக்குது. பயப்படாத, நான் இருக்கிறேன்ல, அந்த ஆத்மா ஒன்றும் எதுவும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், என்னை உயிரோடு விட்டுற சொல்லுங்கள், என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்புக்கு என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு எதுவுமே பண்ணல. ஸோ நான் பண்ணதுக்கு எனக்கு எதுவுமே பிராயச்சித்தமே கிடையாது. ஸோ அதனால் தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் குடும்பத்துக்கு நான் கடைசி வரை துணையாக நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொன்னேன். அந்த வாக்கை ஏற்றுக்கிட்டு அந்த ஆத்மா அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிருக்குதுங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, அடுத்த நாளுங்க இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகி அடுத்த நாள் மார்னிங் அந்த பொண்ணை பார்க்க மீட் பண்ண போயிருக்காருங்க அவருடைய லவ்வரை. அப்படி மீட் பண்ண போயிட்டு தனக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் அந்த பொண்ணை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்னாலும் அந்த பொண்ணு என்னென்னா, இதெல்லாம் டேய் என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த காலத்தில் பேய் பிசாசு சொல்லிகிட்டு இருக்கேன், நீ சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது, என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி வேண்டாவதையாக பேசியிருக்காங்க போல. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நான் அந்த குடும்பத்துக்கு நான் தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண போகிறேன், அந்த குழந்தைகளுக்காக இருக்கட்டும், அவங்களுடைய மனைவி அந்த அம்மாக்காக இருக்கட்டும், எல்லாமே என் சம்பளத்தில் ஒரு பாதியை எழுதி நான் கொடுக்கலான் இருக்கேன், எனக்கு வேறு வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் சொல்லியிருக்காரு. அப்படி நான் பண்ணல என்ன அந்த ஆத்மா கொன்றும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னதும், உனக்கு பைத்தியம் முடிச்சுட்டு போகலாம், நீ அப்படி பண்ணுறதா இருந்தால் இதுக்கப்புறம் என்ன மறந்துடு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ கெஞ்சி பார்த்துருக்காரு, அடம்பிடிச்சி பார்த்துருக்காரு, அழுது பார்த்துருக்காரு, வேறு வழி தெரிலங்க. ஒரு பையனுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் அந்த பொண்ணு புரிஞ்சிக்கல. அதனால் இப்போ அதுக்கப்புறம் அந்த அண்ணா கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தையே தன்னுடைய குடும்பம் மாதிரி, அவருடைய மனைவியை தன்னுடைய அம்மா மாதிரி நினச்சிக்கிட்டு, அந்த குழந்தையை தன்னுடைய குழந்தை மாதிரி நினச்சிக்கிட்டு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவ்வளோத்தையும் இந்த 8 வருஷமாக அந்த அண்ணா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரியலி அவங்க ஒரு பண்ண தப்புக்கு வருஷம், அதாவது இதுக்கப்புறம் சாகர வர பிராயச்சித்தமாக அந்த தண்டனை அனுபவிக்க போகிறாங்களான்னு தெரில. ஸோ என்கிட்ட அந்த அண்ணா ஸ்டோரியை சொல்லி முடிச்சதுக்கப்புறம், எதுக்கும் நீங்கள் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுவும் இந்த மாதிரி விஷயத்த சொல்லி, எப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, இதுக்கு சம்மதிக்கிற மாதிரி ஒரு பொண்ணை முடிஞ்சால் கல்யாணம் பண்ணுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். நான் சொன்னது தப்பாக கரெக்டானு கூட எனக்கு தெரிலங்க. ஏன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு துணைவி இல்லாமல் அப்படி கடைசி வரை இருக்கிறது அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா இவர் வளர்க்குற அந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போயிருங்க. ஸோ அப்புறம் கடைசி இந்த அண்ணன் ஒத்தையாக தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். தப்பு பண்ணிட்டார் தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் அதுக்கு 8 வருஷம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஸோ கைஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட்டு இதை விட பயங்கரமான அதிபயங்கர அமானுஷமான கதையில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். லவ் யூ ஸோ மச் கைஸ். பாய்.